அண்ணன் அமெரிக்காவுக்கு யாருமே நண்பர்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவனோட கூட்டணி அப்படிங்கிற பேர்ல இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத இப்ப சமகாலத்துல மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை இருக்கக்கூடிய நாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏடா ஈரான் உன் எதிரி, அவன் கஷ்டப்படுறான். நண்பன் உனக்கு ட்ரில்லியன் கணக்குல கொட்டி குடுத்து நான் ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்னா, என்ன தவிர எல்லாரும் கஷ்டப்படுங்கப்பா அப்படின்னு ஒரு பாலிசிய வச்சிருக்கவன் தான் நம்ம அண்ணன் அமெரிக்கா. அந்த பயப்புள்ள கூடயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் யாரு அப்டின்னா, அவனும் நம்ம நண்பன் இஸ்ரேல் தான். நம்ம நண்பன் ஈரானும் கூட. இந்த 3 பயலுகளுமே ஏறக்குறைய நண்பர்கள் தான். காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். அமெரிக்காவோட நட்பு அப்படிங்கிறது தேவை. அமெரிக்காவ முழுசா எதிரியா வச்சு பிரயோஜனம் கிடையாது. முழுசா நண்பனா வச்சும் பிரயோஜனம் கிடையாது. அதனால அந்த பயல நடுவுல வச்சுக்கலாம். இஸ்ரேல் ரொம்ப காலமா நமக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்கு. பாகிஸ்தானோட பல யுத்தங்கள்ல ஆயுதங்கள் தீரப்போற நிலைமையிலலாம் நமக்கு கை குடுத்திருக்கு. அதே மாரி ஐநால பல விஷயங்கள்ல கை குடுத்திருக்கு. ஈரான பொறுத்தவரையும், இதுக்கு முன்னாடி அதாவது இப்ப அலி கமேனி அவர்கள் அப்பப்ப காஷ்மீர் விவகாரத்துல என்னத்தையாச்சும் பேசுவாரு. அது அந்த பிராந்திய அரசியல் அப்படிங்கிறத அந்த காலகட்டங்கள்லயும் சரி, அவர் இறந்தப்பயும் நம்ம விரிவாவே பார்த்தோம். அத தாண்டி ஈரானோட இப்ப உள்ள ஆட்சியாளர்கள் கூட்டம் இந்தியாவுக்கு பெருசா எதிரி கிடையாது. பாகிஸ்தானுக்கும் பெருசா நண்பன் கிடையாது. 2 பேருக்கும் நடுவுல நிக்க தான் விரும்பும். ஆனா, இதுக்கு முன்னாடி உள்ள மன்னர் ஷா கூட்டம் எப்படி இருக்கும் அப்புட்ன்னா, அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். அவன் பாகிஸ்தானோட தான் நிப்பான். அதனால இப்ப உள்ள கூட்டத்த விரட்டிட்டு, மன்னர் ஷா வர்றதுல நமக்கு ஒண்ணும் விருப்பம் இல்ல. இப்ப 3 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற கணக்கு டேலி ஆயிருச்சா? ஏன்னா நண்பர்கள் நெறைய பேருக்கு சந்தேகம் வந்துருது. என்ன இது ஒரு வீடியோல ஈரான் நண்பன், இன்னொரு வீடியோல இஸ்ரேல் எப்படி நண்பன் அப்படின்னு. 2 பேரும் எப்பயுமே நண்பர்கள் தான். என்ன இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் கிளாஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி இருக்கட்டும். அமெரிக்காவுக்கு இப்படி எந்த கணக்குமே கிடையாது. இஸ்ரேல் கூடவே சுத்துனாலும், இஸ்ரேல் முதுகுலயே அமெரிக்கா குத்திருச்சு அப்படின்னு இஸ்ரேலியர்களே ஃபீல் பண்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இவ்வளவு மூர்க்கத்தனமா ஈரான் எதிர்க்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. ரைட்டு. ஆனா, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு இசட் வரையும் வச்சு தொலைச்சிருப்பியா? அதுல ஒரு பிளான்ல கூட ஈரான் எதிர்க்கும் அப்படிங்கிறது இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றார்கள். அப்படி எதிர்க்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னா, அதை அனுபவிக்க போறது இஸ்ரேல் தானே! நமக்கு என்ன கவலை? பிளான் டி வரையும் கையில இருக்கு. அதுக்கப்புறம் வர்றதுல பேக் ஃபயர் ஆச்சுன்னா, இஸ்ரேல் அனுபவிக்கட்டும் அப்படின்னு அமெரிக்கா நெனச்சிருச்சுன்னு இப்ப இஸ்ரேலியர்களே ஃபீல் பண்றார்கள். இது டூ லேட். இது டூ லேட்டுங்கிறத காட்டிலும், இஸ்ரேலியர்கள் ஃபீல் பண்றத காட்டிலும், யுஏஇ, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் ஃபீல் பண்ணியிருந்தா, இன்னும் சரியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல பொறுத்தவரை நிலப்பரப்பு அதுவும் ஒண்ணும் பெரிய நிலப்பரப்புலாம் சொல்ல முடியாது. நிலப்பரப்பு சின்னது தான். பெரிய அளவுல தடுக்கிறார்கள்ங்கிறது எந்த அளவு உண்மையோ, அதே மாரி அடுத்தடுத்து வரக்கூடிய தாக்குதல்கள தடுக்க முடியுதில்ல. அதே மாரி பெரும்பாலும் இந்த பகுதிகள் தான் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கார்களோ, அந்த இடத்த பைபாஸ் பண்ணக்கூடிய லெவல் இருக்கக்கூடிய மிசைல்கள தான் தட்டி விடுறார்கள். ஃபத்தா போன்ற ரகங்கள். அதே மாரி இதெல்லாம் டார்கெட்டட் ஏரியா இல்லை அப்படின்னு நெனச்சு விடுற ஏரியால வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஈரானுக்கு தேவை எப்பயும் இஸ்ரேல் வந்து நடுக்கத்திலே இருக்கணும். அது இஸ்ரேல் பகுதிகள் அப்படின்னு இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதான். காரணம் அந்த இடத்துலயும் நியூட்ரலைஸ்க்கு தட்டி விடணும். அது போக பதட்டமாகும். நிலப்பரப்பும் ரொம்ப கம்மி. மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி. எவ்வளவு நாளைக்கு இழுத்துட்டு போறது? அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. அந்த பயத்த குடுத்துட்டார்கள். இந்த பயத்த குடுக்க முடியும்னு அமெரிக்காவுக்கு தெரியும். நம்மள தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு இஸ்ரேல் முழுக்க ஒரே சவுண்டா இருக்கு. இந்த சவுண்டுக்கு பத்தாக்குறையா ஏறக்குறைய ஒரு 5லிருந்து 7 மணி நேரம் பெரிய அளவு தாக்குதல். தொடர்ந்து அதாவது மல்டிபிள் மிசைல், ட்ரோன் அப்படின்னு சொல்லி 5லிருந்து 7 மணி நேரம் இஸ்ரேலுக்குள்ள ஈரான் பறக்க விட்டுருச்சு. அமெரிக்கா பெரிய அளவு தடுக்கிறார்கள். அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே அடியாலாம் இப்ப துபாய், யுஏஇ, கத்தார் போன்ற நாடுகளை எல்லாம் கைவிட்டார்கள். அந்த மாரி கைவிடல. இருந்தாலும் அத மீறி இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுல சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு. இது பத்தாது அப்படின்னு போய் ஈரான்ல குடி தண்ணீர தொடுறது. தொட்டதுக்கு பதிலடியா இப்ப இஸ்ரேல்லயும் அதே ரக தாக்குதல ஈரான் ஆரம்பிச்சிருச்சு. இது பெரிய அளவுல இஸ்ரேல் அடுத்து ஒரு ஃபுட் ஷார்டேஜ நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அடுத்த கட்டமா ஏற்கனவே அவர்கள் பொருளாதாரம் உக்ரைன் யுத்தம் எவ்வளவு காலம் நடக்குதோ, அதுலருந்து கொஞ்சத்த கழிச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேல் காசால ஆரம்பிச்சுச்சு, லெபனான்ல ஆரம்பிச்சுச்சு, ஏமன் போனாய்ங்க, இப்ப ஈரானுக்குள்ள வந்துட்டாய்ங்கன்னு யுத்த காலத்திலே இஸ்ரேல் ரொம்ப காலம் இருக்கு. என்ன ஃபுல் அமெரிக்க சப்போர்ட்டு. அந்த ஃபுல் அமெரிக்க சப்போர்ட்டு அப்டின்னாலும் உள்ளூர்ல பெரிய அளவு எக்கனாமி அடி வாங்குது.
இதெல்லாம் தெரிஞ்சும் விளையாடுறதுக்கு 2 ரீசன் சொல்லப்படுது. 2யுமே நம்ம இங்க பார்ப்போம். ஒண்ணு அண்ணன் அமெரிக்கா. அமெரிக்கா இஸ்ரேல வளர்த்து விட்டதே இந்த மாரி சூழ்நிலைகள்ல சமாளிக்க தானே. 2வது அப்படிங்கிறது பெஞ்சமின் நெதன்யாகு முழுக்க முழுக்க யுத்தத்திலே இஸ்ரேல வச்சிருப்பாரு. இஸ்ரேலியர்கள் எல்லாரும் போயி, "ஐயா சாமி உன் மேல உள்ள ஊழல் கேஸ பூரா ரத்து பண்ணிடுறோம்" அப்படின்னு சொன்னா மட்டும் தான் யுத்தத்த விட்டு இந்த மனுஷன் வெளில வருவான் அப்படின்னு சொல்லி, அவங்க ஊர்லயே பேசுறார்கள். எந்த அளவு உண்மை பொய்ங்கிறத தாண்டி அவர் மேல கேஸ் இருக்குங்கிறது உண்மை. அரசியல்ல அவர் ஒரு கடுமையான நிலைமையில தான் இருக்காருங்கிறதும் உண்மை. அதுக்காண்டி தான் யுத்தம் போடுறார் அப்படின்னு உலகம் பூராவும் பரவுது. அவர்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியும் பரவுது. அந்த ஏரியா நமக்கு தெரியாது. கிரே ஏரியான்ட்டு ஓடி போயிருவோம். இப்ப இந்த 2 காரணங்களும் இருக்கும் வரை யுத்தம் இருக்கும்னு எடுத்துக்கிட்டா, நம்ம பொழப்புலாம் நாறி போயிரும். ஏன் அப்புட்ன்னா, இப்பவே கேஸ் ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபிளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஒரேடியா கேஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்டீலும், சிமெண்ட்டும் பிச்சுக்கும் விலை அப்படின்ட்டார்கள். அத எப்படா அங்கருந்து இறக்குனீங்க? அது ஏன்டா விலை பிச்சுக்கும் அப்படின்னா, அப்படி ஒண்ணு ஃபிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஏறும். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, வடை ரூ. 2 ஏத்திப்புட்டோம் அப்டின்ட்டாருங்க. வடை என்னைக்கோ விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, இப்ப ரூ. 2 ஏத்துறது நியூஸ் ஆகுது. அது ஏன்னு தெரியல நமக்கு. முதல்ல வடை ரூ. 2 ஏறுச்சான்னே தெரியல. சாயந்தரம் எது கடை பக்கம் போனா, விலை ஏது மாறி இருந்துச்சுன்னா சொல்லுவோம். இதுக்கும் அப்புறம் இந்த யுத்தத்த நடத்தி செல்றதுக்கு எல்லா பிளேயர்களும் தயார் தான். உதாரணத்துக்கு ஈரான் தயார். அவங்க கிட்ட ஆயுதங்கள் எப்ப தீரும்னு யாருக்குமே தெரியாது. தெரியறக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன் அப்புட்ன்னா நெறைய டெலிவரிகள் ரஷ்யாக்குள்ள இருந்தும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதேபோல சீனா இதான் சாக்கு அப்படின்னு பெரிய அளவுல ஈரானோட கச்சா எண்ணெய வாங்கி குமிக்கிறான். அந்த பையன் எப்படி டிஸ்கவுண்ட்ல வாங்குவான்? அத பத்தி விரிவா சிடிஎன்ல பார்ப்போம். இங்க பெருசா பார்க்க தேவையில்ல. இந்த மாரி பேக்கப்பும் ஒரு பக்கம் ஈரானுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரையும் ட்ரம்புக்கு இது கௌரவ பிரச்சனையாவே போயிருச்சு. ஈரான முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல, அவரோட டீம்ல உள்ள எல்லாரும் சொல்ல, கட்சிக்காரங்க மட்டும் வாய தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. ஆனா, இதுலருந்து ட்ரம்ப் பின்வாங்கி எலக்ஷன சந்திப்பாரா? அவரு சந்திக்காட்டி, அவர் கட்சி சந்திக்குமா? அப்படின்னு கேட்டா, பெரிய கேள்விக்குறி தான். ட்ரம்ப பொறுத்தவரையும் கௌரவ பிரச்சனையா பார்க்குறாரு. அந்த மனுஷன் எத தான் பார்க்கல அப்படிங்கிற மாரி, யுத்தம் அப்படின்னு அவரு தொட்டது எதுவுமே நிக்கல. உக்ரைன் யுத்தமும் நின்ன பாடு இல்ல. ஈரான் யுத்தத்தையும் முழிக்கிறாரு. இதத்தான் எல்லாருமே சொன்னாய்ங்க. "அப்பா சாமிகளா செங்கடல்லே தவிச்சு போயிட்டீங்க. இதையே ஒரு பாடமா எடுத்துக்கங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல போய் படம் காட்டாதீங்கடா" அப்படின்னு சொல்லும்போது எங்க கிட்ட குண்டு வீச்சு விமானம் இருக்கு அப்புட்னாய்ங்க. அவன் சின்ன ஆளில்லா விமானத்த வச்சே படத்த முடிச்சுட்டான். மறுபடியும் சொல்றோம், இது பூரா இப்ப வரை உள்ள நிலைமைகள். இப்ப வர உள்ள நிலைமைகள்ல அமெரிக்கா தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. பாவத்த இஸ்ரேலையும் குழிக்குள்ளேயே தள்ளி விட்டுருச்சு. காரணம் இந்த சேதாரத்துல இருந்து இஸ்ரேல் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். சரி இஸ்ரேலாச்சும் சண்டை போடுது. சண்டையில இருக்கக்கூடிய நாடு எடுத்துக்கலாம். ஆனா, வளைகுடாவோட பொருளாதாரமே திக்குமுக்காடும் அப்படின்னு சொல்றார்கள். எந்த அளவு அப்புட்ன்னா, சவுதி தன்னோட கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் ரத்து பண்ணிட்டாய்ங்க. கனவு ப்ராஜெக்ட் எல்லாம் ரத்து பண்ணிட்டு, "என்னப்பா பண்ண போறீங்க?" அப்புட்ன்னா, "எப்பா அந்த 170 கிலோமீட்டருக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த இடத்தெல்லாம் டேட்டா சென்டரா மாத்தப் போறோம்" அப்படின்ட்டாய்ங்க. ப்ராஜெக்ட் கேன்சல் அப்புட்ன்னா, பட்டத்து இளவரசருக்கு அசிங்கமா போயிரும். அதனால இப்படி ஒரு உருட்டு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிருச்சு. அப்ப எந்திரிச்சு அவர்கள்லாம் வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். இதெல்லாம் இந்த நிமிஷத்துல யுத்தம் நடந்தா. ஆனா யுத்தம் நிக்கிற மாரியே தெரியல. பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விவகாரங்கள் ட்ரம்ப் ரீதியில இருக்கு. அத அடுத்தடுத்து கன்ஃபார்ம் ஆகும்போது, விரிவா நம்ம இங்க வழக்கம் போல பார்ப்போம்.